தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாட்டம். பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டு மக்கள் மகிழ்ச்சி. வடகிழக்கு பருவமழை மற்றும் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட 1,39,000 ஏக்கர் பயிர்கள், 84,848 விவசாயிகளுக்கு 111 கோடியே 96 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி பொங்கல் வாழ்த்து. பொங்கல் பண்டிகை சமூகத்தில் அன்பையும் ஒற்றுமையையும் வளர்ப்பதாக பெருமிதம். தமிழர் திருநாளில் தமிழர் வாழ்வு செழித்திட வேண்டுமென முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. தமிழர் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பொங்கிடும் மகிழ்ச்சி பொங்கல் திராவிட மாடல் 2.0வில் பன்மடங்காகும் என உறுதி. சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே பொங்கல் கொண்டாடிய எடப்பாடி பழனிசாமி. விழா நடைபெறும் இடத்திற்கு மாட்டு வண்டி ஓட்டி வந்த இபிஎஸ்க்கு அதிமுகவினர் வரவேற்பு. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று கோரும் மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி. வரும் 20ஆம் தேதிக்குள் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்து தீர்ப்பளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவு. பொங்கல் திருநாளை முன்னிட்டு கோயில்களில் நடைபெறும் சிறப்பு வழிபாடு. திருவண்ணாமலை, திருச்செந்தூர் உள்ளிட்ட கோயில்களில் பல மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். போயஸ் கார்டன் வீட்டின் முன்பாக குவிந்த ரசிகர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் பொங்கல் வாழ்த்து. கமல்ஹாசன் தயாரிப்பில் தாம் நடிக்கும் திரைப்படத்தின் படப்பிடிப்பு ஏப்ரலில் தொடங்கும் என்றும் பேட்டி. காணும் பொங்கலுக்கு மெரினா கடற்கரையில் 3 லட்சம் பேர் திரள்வார்கள் என எதிர்பார்ப்பு. பாதுகாப்பு பணிகளில் 16,000 போலீசாரை ஈடுபடுத்த திட்டம். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் 1,06,320 ரூபாய்க்கு விற்பனை. மும்பை மாநகராட்சி தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. அரசியல் தலைவர்கள், பாலிவுட் திரைத்துறையினர், விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்டோர் ஆர்வத்தோடு வாக்களிப்பு. சென்னை வடபழனி ஆண்டவர் கோயிலில் நடிகர் ஜீவா சாமி தரிசனம். தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படம் வெற்றி பெற வேண்டி வழிபாடு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.